என் அன்பு குழந்தையே, தினமும் பல காரணங்களுக்காக வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள். பயணம் எதுவாக இருந்தாலும் அது பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்பதே எல்லோரின் விருப்பமாக உள்ளது. இதற்கு பழமையான சமய வழக்கங்களில் பெரியோர் பல வழிகாட்டுதலை சொல்லி உள்ளார். அதில் முக்கியமாக குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டு புறப்பட வேண்டும் என்ற நம்பிக்கை பரவலாக உள்ளது. ஒருவர் மேற்கொள்ளும் செயல் தடையின்றி நிறைவேற சூழ்நிலை சந்தர்ப்பம் மாற்றும் தெய்வ அருள் அவசியம், மிக மிக அவசியம். முதலில் நவக்கிரகங்களின் அருளில் அவசியம். மனிதர்களின் வாழ்க்கையில் நவக்கிரகங்களின் தாக்கம் இருப்பதாக எல்லோரும் சொல்கிறார்கள். கிரகங்களின் நிலைமைகள் வாழ்க்கையில் நல்லதையும் குறிக்கும், கெட்டதையும் தரும். ஆனால் கிரகங்களை பற்றி கேள்விப்படும் போது பலருக்கு பயம் ஏற்படும். இந்த பயத்தை போக்குவதற்காக தான் சில கோளாறு பதிகம் படித்ததாக சொல்லப்படுகிறது. எல்லோரும் எல்லா காலங்களிலும் அனைத்து கிரகங்களும் நம்மை தாராது என்பதனால்தான் ஏற்படும் துன்பங்களை நீக்கும் ஆன்மீக மருந்தாக கோளாறு பாதிகம் சொல்லப்படுகிறது என்பதையும், அதனால்தான் நல்லது நடக்கட்டும், அதற்கு முன்பு மனதிற்கு தோன்றுவது நிச்சயமாக உனக்கு பிடித்த தெய்வங்களை வழிபட்டு செல்வது முக்கியம் அல்லவா? அதன் நினைவு கோளாறு பாதிகம் என்று வரை பலர் பாராயணம் செய்து வருகிறார்கள். தினசரி பூஜை செய்து அல்லது வீட்டை விட்டு வெளியே புறப்படும் முன் இந்த கோளாறு பாதிகத்தை படிப்பது நல்லது என பக்தர்கள் நம்புகிறார்கள். முழு பாதிகத்தையும் படிக்க முடியாதவர்கள் இதன் முதல் பாடலை மட்டும் பாடினாலும் போதும், பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் நிலவி வருகின்றது. வீட்டை விட்டு புறப்படும் முன் தெய்வ வழிபாடு முக்கியம். இந்த பாதியத்தை சொல்லுங்கள், அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். இந்த கோளாறுள்ள பாதிகத்தை வாரணமாய நவக்கிரகங்களால் உண்டாகும் துன்பம் நீங்கும், ஆயுள் பலம் பெருகும், வாழ்க்கையில் உள்ள பல தடைகள் நீங்கும். பாதிக பாடல் என்ன தெரியுமா? வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுறு திங்கள் கங்கை மடிமேல் அணிந்ததான் உளமே புகுந்த. அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே ஆசன நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த பாடலை